இல்ல அண்ணாமலை என்ன நீங்க சும்மா சொல்றீங்க? சரி, கோட்டூர் சண்முகம் அவர்களும் மா சுப்பிரமணியம் அவங்களும் டெய்லி பேசிக்கிறாங்களா? டெய்லி பேசிக்கிறாங்கன்னா நான் சொன்ன 24ஆம் தேதியை 2 முறை பேசிக்கிட்டாங்க. அதன் பிறகு 6 நாட்கள் அவங்க பேசிக்கொள்ளவே இல்லை. இவங்க டெய்லி பேசுகிற ஆட்கள் கிடையாது. 24ஆம் தேதி பேசிய பிறகு இவங்க திரும்ப பேசினாங்களான்னு ரெக்கார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 6 நாட்கள் இவங்க பேசலை. அதனால் 24ஆம் தேதி பல விஷயங்கள் நடந்திருக்கிறது. அங்கே தான் யார் அந்த சார் ஒளிஞ்சிருக்கிறார். அதனால் இது தொடரும். இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்ன எதற்கும் பயப்பட போவது கிடையாது. ஒரு விஷயத்தை நான் சொன்னேன், அதனை கையில் எடுத்திருக்கேன், உடும்பு புடியாக பிடித்து கடைசி வரை போக போகிறேன். நான் சாட்டையால் அடித்து கொண்டது அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய சகோதரனாக. எனக்கு ஒரு சகோதரி, அந்த சகோதரிக்கு ஒரு சகோதரன் இருந்தால் 2 பேருக்கும் என்ன வழி ஏற்பட்டிருக்குமோ அதைத்தான் நான் செஞ்சேன். அதனால் தொடர்ந்து கேள்விகள் கேட்போம். இதை நம்ம விட போகிறதில்லை. இதுக்கும் அவங்க சொல்லுவாங்க இப்படி அப்படிம்பாங்க. அடுத்து நான் 48 மணி நேரம் கழித்து மறுபடியும் அடுத்த விஷயத்தோடு பேசுவோம். அதனால் முதலமைச்சர் அவர்களே பதில் சொல்லுங்க. இத்தனை பேர் இவ்வளவு குழப்பத்தில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அக்யூஸ்டு, எங்களுக்கு வேற யாரும் தெரியாது. இந்த ஆள் அவ்வளவு தைரியமா அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள இடத்த செலக்ட் பண்றான். இந்த இடம்னு தெரியுது, அந்த இடத்த ரெடியா உட்கார்ந்துருக்கான். அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவன் குற்றமே எங்க செய்யலீங்களா? இது யாராச்சும் நம்புவாங்களா? அவ்வளவு பக்காவா ஸ்கெட்ச் போட்டு எஃப்ஐஆர் படிக்கும் போதே தெரியுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய நபர் வேற எந்த தாக்குதலையும் ஈடுபடவில்லை. அப்ப மே 14ஆம் தேதி போட்ட வழக்கு என்ன சார்? யார் இந்த விக்டிம்? அண்ணா பல்கலைக்கழக மாணவியை விக்டிமா, இல்லை இதே ஞானசேகரன் இன்னொரு இடத்துல இருந்தாரா? அதனால் கேள்விகள் தொடர்ந்து கேட்போம். இவங்க ஆளுங்கட்சியினுடைய யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க, பதவிகளை யார் தவறாக பயன்படுத்தினாங்க, காவல்துறையுடைய கையை யார் கட்டி போட்டார்கள், 24ஆம் தேதி ஞானசேகரனை வெளியே கொண்டு வந்து குரூஷியல் எவிடன்ஸ் அளிப்பதற்கு யாரெல்லாம் உடந்தையாக இருந்தார்கள், என்னை பொறுத்தவரை அவர்களும் குற்றவாளிகள் தான்.